Hi friends, good morning. நம்ம சேனல் தி நர்ஸ் வாண்ட் டு சர்வ். தமிழ்நாட்டில் உள்ள ஒரே தமிழ் சேனல் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலுக்கானது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர நர்சிங் ஆபீசர் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கான அப்டேட்ஸை ரெகுலரா அப்டேட் பண்ற ஒரே சேனல் நம்ம சேனல் தான். இதை தவிர இப்போ இஎஸ்ஐசி சம்பந்தமா நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால அதுல உள்ள டவுட்ஸை இம்பார்ட்டன்டான டவுட்ஸை ஒன் பை ஒன்னா கிளியர் பண்ணிக்கிட்டே வரேன். சோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்டான டவுட்ஸ் என்னன்னா, இது வந்து நிறைய பேருக்கு இருக்குது, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனாலதான் இந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்காக இந்த வீடியோ. என்னன்னா, வேகன்சி இஎஸ்ஐசி நர்சிங் ஆபீசர் வேகன்சி 1930 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேகன்சிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆல் இந்தியா லெவல்ல கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க நர்சிங் ஆபீசருக்கு. இந்த வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு, இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின். செகண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நர்சிங் ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம், ரெக்ரூட்மெண்ட் செலக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்ல நர்சிங் ஆபீசரை எடுப்பாங்களா, இஎஸ்ஐசில அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் உண்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு இப்போ வந்து 1900 வேகன்சிஸ் தான் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் வந்து புதுசா ஓபன் பண்றாங்க, புதுசா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்சர்வ் பண்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சென்னை இஎஸ்ஐசி சொன்ன ஒரு சில ஹாஸ்பிட்டல்லாம் பாத்தீங்கன்னா பெட் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. 500 பெட்ல இருந்து 1000 பெட் அந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ அந்த பெட் ஸ்ட்ரென்த் அக்கார்டிங் கண்டிப்பா நர்சிங் ஆபீசர் வேகன்சிஸ் ஹியூஜா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் நினைக்கிறேன் 1900 வேகன்சிஸ் வந்து முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சில வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது 1900 வேகன்சியை கொடுத்து இதை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த வேகன்சிஸ் வந்து இவங்க வந்து அப்டேட் பண்ணாம இருக்கிறதுனால வேகன்சி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து இன்னொரு 1000 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கண்டிப்பா நர்சிங் ஆபீசர் வேகன்சி 1900 நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய வேகன்சிஸ் இருக்கு. கண்டிப்பா இது வந்து கோ அப்பான் டு த 2000 வேகன்சிஸ் மேல இது வந்து போகும். செகண்ட், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து எடுப்பாங்கன்னா கண்டிப்பா எடுப்பாங்க. எவ்ரி டைம் நர்சிங் ஆபீசர் வேகன்சி இஎஸ்ஐசியை பொறுத்த வரைக்கும் எடுக்கும் போது எவ்ரி டைம் அவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சு ஆளுங்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த ப்ராசஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட்ல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால இது ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறது தான் இதுக்கான ஆன்சர். சோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மொபைல் நம்பர் நான் போன வீடியோல எல்லாம் கொடுத்திருக்கேன், அதுல போயிட்டு போன் பண்ணி லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மகிட்ட வந்து நீங்க வந்து பேசி கைடன்ஸ் வாங்கிக்கலாம். கைடன்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நெகட்டிவ் மார்க் எப்படி அவாய்ட் பண்ணலாம், சோ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஃபுல் டீடைல் நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.